ஸ்ரீ சாய்ராம். ஓம் நம சிவாயா. என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் வணக்கம். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் சிவபெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டும் என்று மனதார சிவபெருமானை வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். மகா சிவராத்திரியின் சிறப்பினை பற்றி இந்த பதிவின் மூலம் காணலாம். மகா சிவராத்திரி 2024 ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி கொண்டாடப்பட உள்ளது. அன்று இரவு 8:20 மணிக்கு துவங்கி மார்ச் 9ஆம் தேதி மாலை 6 மணி வரை சதுர்த்திசி திதி உள்ளது. இதனால் மார்ச் 8ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு பிறகே மகா சிவராத்திரி பூஜை துவங்க வேண்டும். சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யும் மாசி மதத்தில் தேய்பிறை சதுர்த்தி நாளில் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து 4 கால பூஜைகள் செய்யப்படும். மகா சிவராத்திரிக்கு காரணம் தேய்பிறை சதுர்த்திசி திதியை மகா நிசி எனவும் குறிப்பிடுவது உண்டு. அதாவது அமாவாசைக்கு முன்பு வரும் இரவு 11:36 மணி முதல் 12:24 வரையிலான காலம் ஆகும். இந்த நேரத்தில் சிவபூஜை செய்வது மிக உயர்வானது ஆகும். சந்திராயணம் எனப்படும் சந்திரனை அடிப்படையாக கொண்டு நாட்காட்டியில் மாசி மாதத்தை மகா மாதம் எனவும் கூறுவார்கள். அதனால் மாதத்தில் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என என்கின்றோம். பார்வதி தேவி உலக நன்மைக்காக சிவபெருமானை பூஜை செய்தார்கள். பார்வதி தேவி சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டதால் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு நிறைய வரங்களை அளித்தார். பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட நாளையே நாம் மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடுகிறோம். மகா சிவராத்திரியின் சிறப்புகள். ராத்திரி என்றாலே பொதுவாக இரவு பொழுதையே குறிக்கும் என்பார்கள். ஆனால் ராத்திரம் என்ற சொல்லுக்கு அறிவு என்ற பொருள் உண்டு. உலகின் தலைவனான சிவபெருமானை உணர்ந்து அனுபவிக்கும் அறிவை தரக்கூடிய ராத்திரி என்பதாலேயே மகா சிவராத்திரி என சிறப்புடையதாக கூறப்படுகிறது. சிவனை நம்முள் உணர்ந்து நமக்குள் இருக்கும் சிவத்தன்மையை வெளிப்படும் நாள் என்பதால் சிவராத்திரி. மகா சிவராத்திரியின் சிறப்பு என்னவென்றால் நமக்குள் இருக்கும் சிவனை நாம் உணர்ந்து நமக்குள் இருக்கும் சிவத்தன்மையை வெளிப்படும் நாள் என்பதே சிவராத்திரி ஆகும். மகா சிவராத்திரி விரதம் என்றால் என்ன? மகா சிவராத்திரி விரதம் என்பது நாம் சிவபெருமானுக்காக விரதம் இருந்து பூஜை செய்தால் மிக உயர்ந்த பலனை நாம் அடைய முடியும். மகா சிவராத்திரி விரதம் இருக்கும்போது மிக உயர்ந்த பலனை தரக்கூடியது என சாஸ்திரமும் சொல்கிறது. மகா சிவராத்திரி அன்று இரவு 4 கால பூஜைகள் நடைபெறும். இதில் முதல் கால பூஜை பிரம்மாவுக்காகவும், 2வது காலம் பார்வதி தேவிக்காகவும், 3வது காலம் தேவர்களுக்காகவும், 4வது காலம் மனிதர்கள் உள்ளிட்ட பிற உயிரினங்களை சிவபெருமானை வழிபட்டு பயனடையும் காலம் என சொல்லப்படுகிறது.
சிவராத்திரி விரதம் இருக்கும் முறை. சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவ வழிபாடு செய்வது, அபிஷேகம், ருத்ரா அபிஷேகம் செய்வது, சிவ மந்திரங்களை உச்சரித்து கொண்டே சிவனை அருளையும் ஆசீர்வாதத்தையும் பிரார்த்தனையும் நாம் செய்ய வேண்டும். ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதும், துன்பங்கள் மற்றும் பாவங்கள் இருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கு ஏற்ற நாளாக மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. மகா சிவராத்திரி தினத்தன்று நாம் சிவனை வழிபட்டால் மோட்சத்தை அடையலாம். இது மட்டுமல்ல, மகா சிவராத்திரி அன்று நாம் அதிகாலை எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும். பிறகு மாலையில் சிவன் கோயில் சென்று அங்கு நடக்கும் அபிஷேகம், பூஜைகளில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அன்று சிவலிங்கத்துக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம், வில்வ அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. மகா சிவராத்திரி நாளில் எத்தனை முறை நம்மால் முடியுமோ அத்தனை முறை நாம் ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை நாம் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இதை தவிர மகா மிருதும் ஜெய மந்திரம், சிவபுராணம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானதாகவும், இந்த நாளில் ருத்ரா அபிஷேகம் செய்வதும், கோவில்களில் நடக்கும் ருத்ரா அபிஷேகங்களில் கலந்து கொள்வதும் மிகவும் சிறப்பானதாகும். இந்த முறையில் மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் முந்தைய 3 பிறவிகளும் செய்த பாவங்கள் நீங்கும் மற்றும் மனக்கவலைகள், நோய்கள், வறுமை நிலை ஆகியன நீங்கும். அத்தோடு வாழ்க்கை வளமானதாக மாறும். அத்தோடு வாழ்க்கையில் அனைத்து விதமான இன்பங்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும். சிவராத்திரி பூஜை செய்வதன் மூலம் நம் வாழ்க்கை உயர்வு கிடைக்கும். நாம் செய்யும் வழிபாடு, பூஜை ஆகியவற்றில் 2 மடங்கு பலனை தரக்கூடியது மகா சிவராத்திரி விரதம் ஆகும். அன்பான சாய் சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் சிவபெருமானை வழிபட்டு வணங்கி பூஜை செய்து நாம் சிவபெருமானுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் அனைவரும் பெறலாம். பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.